ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் ரொம்ப த்ரில்லிங்கான இடம். அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு சூப்பரான சில் ஸ்பாட்டு. 1600 படி கீழே இறங்கி நீங்கள் வரணும். வந்தீங்கன்னாக்கா அந்த இறங்கி வந்த டயர்டு ஏறி போகணும்னு யோசிச்சு வந்த டயர்டு இல்லாத அளவுக்கு இந்த ஃபால்ஸ் நம்மளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது நம்ம கொல்லிமலை சீரீஸ் எபிசோட் 3. என் கூடவே நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுங்க. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். ஹாய் மக்களே, இப்போ நம்ம அரப்பேஸ்வரர் கோயிலுடைய ஆப்போசிட் சைடில் இந்த ஃபால்ஸ் இருக்குது. இந்த ஃபால்ஸோடைய நேம் ஆகாய கங்கை. அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டாக ஒரு போர்டு இருக்கும், ஆகாய கங்கை போகும் வழி அப்படின்ட்டு. இதுக்கான என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு 30 ருபீஸ். நம்ம 30 ரூபா டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ நம்ம ஆகாய கங்கைக்கு கிளம்பியாச்சு. பிளாஸ்டிக் பாட்டில் எதுவும் எடுத்துக்கிட்டு போகக்கூடாது. அங்கே கன்ஃபார்மாக தண்ணி குடிக்க தண்ணி தேவைப்படும். தயவு செஞ்சு தண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. இதுதான் படிக்கட்டு, இதுதான் நம்மளோட என்ட்ரி. இப்போ இந்த படிக்கட்டில் இறங்கி நம்ம போகிறோம். இந்த படிக்கட்டு இப்போ ஆரம்பிக்கும் போது இப்படி இருக்குது, ஓகேங்களா? லாங்காக இருக்குது, நார்மலாக இருக்க மாதிரி இது பார்க்கறதுக்கு எல்லாம் அப்படி தான் இருக்குது. கிட்டத்தட்ட 1200 படி. இதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ரொம்ப வயசானவங்க அண்டு சின்ன பசங்க முன்னாடியே யோசிச்சுக்கோங்க. ஏன்னா 1600 படி இறங்குறது மட்டும் கிடையாது, திருப்பி அது ஏறி வரணும். அது வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்குது. படிக்கட்டு எல்லாமே வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குது. அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால போகிறதுக்கு முன்னாடி போக முடியுமா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. யார் போக முடியுமோ அவங்க வரைக்கும் கூட போயிட்டு வாங்க. இன்கேஸ் நம்ம இவ்வளோ தொலைவு வந்துட்டு என்னடா குளிக்க முடியலையே நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். சிற்றருவின்னு ஒன்று, அதுவும் பக்கத்துலேயே தான் இருக்குது. அது உங்களுக்கு அடுத்த இதில் வராது. இன்கேஸ் இது போக முடியாதவங்க நீங்கள் அங்கே போய் குளிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இவ்வளோ தொலைவு வந்ததுக்கப்புறம் இப்போ இருக்கிற படிக்கட்டை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. அந்த படிக்கட்டு எவ்வளோ ஈஸியாக இருந்தது, இந்த படிக்கட்டு பாருங்க எவ்வளோ டெப்த்தாக இறங்குதுன்ட்டு. இதை தான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னது. மக்களே, நம்ம ஸ்பாட்டுக்கு கிட்ட நெருங்கிட்டோம். அங்கே தெரியுது பாருங்க, அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். நம்மளுடைய படி முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து கொஞ்சம் தொலைவு பாறை. இந்த பாறையில் கடந்து போனாதான் நம்ம அந்த சொர்க்கத்துக்கு போய் சேரும். ஆமாங்க, இதுதான் நம்ம பார்க்க வந்த சொர்க்கம். இதோட வியூ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. காதே கட்டிக்கிட்டு இருந்ததா 4 அடி தூரத்துல பார்த்தேன் வருமா. அதை பார்த்ததுல இருந்து என் பாடியே ஒரே வாபலா இருக்கு வருமா. எவ்வளோ ஒரு அருமையான வியூ. ஃபாரின்லலாம் போய் பார்க்கறதெல்லாம் விட இதெல்லாம் வந்து பார்க்காங்க லைஃப்ல. ஆகாய கங்கைனா உண்மையாலுமே ஆகாய கங்கை. ஆகாயத்துலேருந்து கொட்டுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் அது எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவ்வளோ ஹைட்டு, அவ்வளோ ஹைட்ல இருந்து அவ்வளோ சூப்பராக தண்ணி கொட்டுவோம். ஆனால் மக்களே, சூப்பரான ஸ்பாட்டு மக்களே. நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸாகவே நானே வந்து ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. வீடியோவில் பார்க்கறத விட நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், இதுதான் சொர்க்கம். இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோமே, இன்னும் வேறு கஷ்டப்பட்டு ஏறணுமே யோசிச்சிங்கன்னா இங்கே ஒரு 1 ஹவர் குளிச்சுட்டு ஏறினா போதும்னு யோசிச்சிட்டோம். அவ்வளோ சூப்பரான ஸ்பாட். நான் இந்த பாறையாண்டு தான் உட்காந்துருக்கேன். இன்னும் நான் ஃபால்ஸ்க்கெலாம் போவே இல்லை. இங்கே உட்காந்து நான் வீடியோ எடுக்கும்போது அவ்வளோ சாரல் என் மேலே அடிச்சு என் ட்ரெஸ் எல்லாம் வந்துருச்சு. அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது. காற்று ஃபோர்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான என்டர்டைன்மெண்ட் எபிசோடு. உங்கள் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.